உண்மையான மகன் தெரியற வரைக்கும் தான் பவ்யமா இருக்கிற மாதிரி ஒரு வேஷம் போடுவாங்க. பாக்குறோமே, அதான் உண்மையான ரோஹிணி. மேடம், டைவர்ஸ் கிடைச்சிரும் இல்ல? அது உங்க பையன் பேசுறத பொறுத்து இருக்கு. அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு உளறி வைக்க வேண்டாம்னு சொல்லுவீங்க. ஜட்ஜ் முன்னாடி என் மானம் போகும். அப்படிலாம் எதுவும் நடத்தாது மேடம். ஓகே. கேஸ் நம்பர் 352855/26 மனோஜ் குமார் ரோகிணி தாங்கய்யா. மனோஜ் குமார், ரோஹிணி. என்ன கிருஷ்ணா, உன் ஹஸ்பண்டுக்கு கையில அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா யுவர் ஆனர், இப்ப பரவாயில்ல. ஆனா சமைக்கிறப்ப கை பக்குவம் போயிடுச்சு. அப்புறம் எப்படி சமாளிக்கிறேன்? அவர் பக்குவத்துக்கு நான் பழகிட்டேன் யுவர் ஆனர். இவ்வளவு கேஷுவலா பேசிப்பாங்களா? சினிமால அப்படி இல்லையே. அது ரீல், இது ரியல் பழகுறல. ஓகே கிருஷ்ணா, ப்ரொசீட் பண்ணுங்க. யுவர் ஆனர், போன ஹியரிங்ல ரோகிணிக்கு முன்னாடியே கல்யாணம் ஆனது என் கிளையண்ட் மனோஜுக்கு தெரியும்னு சொன்னாங்க. ஒரு பொண்ணால இப்படி போய் சொல்ல முடியுமான்னு நானே பிரமிச்சிட்டேன் யுவர் ஆனர். ஆனா உன் கிளைண்ட் முன்னாடியே தெரியும்னு ஒத்துக்கிட்டாரு. ரோஹிணி என் கிளையண்ட கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க யுவர் ஆனர். கல்யாணி, நீ சொன்னதுல உறுதியா இருக்கியா? உண்மையை முன்னாடியே சொல்லிட்டியா? ஆமாங்கய்யா, நான் உண்மையை சொல்லிட்டேங்கய்யா. அது மனோஜோட மனசாட்சிக்கு தெரியும். மனசாட்சியெல்லாம் சாட்சி சொல்ல கூப்பிட முடியாதுமா. அப்படி முடிஞ்சா எல்லா கேஸும் சீக்கிரம் முடிஞ்சிடும். யுவர் ஆனர், இவங்க சொல்றது பொய்ன்னு நிரூபிக்க என்கிட்ட 2 உண்மையான சாட்சிகள் இருக்கு. அவங்கள விசாரிக்க பெர்மிஷன் கொடுங்க யுவர் ஆனர். யார் அந்த சாட்சி? முதல் சாட்சி ரோஹிணியோட உயிர் தோழி வித்யா. ரோகிணியோட ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட் யுவர் ஆனர். அவங்கள விசாரிக்க பெர்மிஷன் வேணும் யுவர் ஆனர். கிராண்டட். தேங்க் யூ. வித்யா, வித்யா. வித்யா, வித்யா. வணக்கம் சார், உங்க பேர் என்ன? மிஸ்ஸஸ் வித்யா முருகன். ஓ, ரோகிணி உங்க ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்டா இருந்தா அவ பண்ற வேலையெல்லாம் பிடிக்காம இப்ப நான் ஃப்ரெண்டா இல்ல. இதுக்கு முன்னாடி 2 பேரும் எப்பத்துல இருந்து ஃப்ரெண்டு? சில வருஷங்களாவே எனக்கு ரோகிணி நல்லா தெரியும். அப்பா அவங்கள பத்தி எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா மேடம். இவங்களுக்கு முதல் கல்யாணம் ஆனது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மேடம். இவளுக்கு கிருஷ்ணன் ஒரு குழந்தை இருக்கிறது எனக்கு தெரியும். இவ ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நானும் அவளும் தான் ரொம்ப வருஷம் ரூம்மேட்ஸா இருந்தோம். ரோகிணி மனோஜை லவ் பண்ணும்போது ரோகிணிக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆனதையும் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்குன்றதையும் மனோஜ் கிட்ட சொன்னதா சொல்றாங்களே, அது உண்மையா? இல்ல மேடம், அது சுத்த போய்.